ஹலோ கைஸ், இது சைரஸ் சைடெக் மீடியாவிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரில் வந்து ஆம்பியன்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து கியா கேரன்ஸில். இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 2 months ஆகுது. இது வரைக்கும் ஒரு 1600 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் அந்த ஆம்பியன்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் ஆம்பியன்ட் லைட்டு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக வந்து இந்த கார் ஆம்பியன்ட் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு டோரில், அப்புறம் ஃப்ரண்ட்டில் கீ நாப் வர இடத்துல, அப்புறம் இந்த முன்னாடி டேஷ்போர்டில், அப்புறம் லெஃப்ட் டோரில், பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டோரில் 2 பக்கமும் பின்னாடி டோரில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் பெடல் கிட்ட இங்கே ஒன்று, அப்புறம் இந்த சைடு சீட்டில் ஒன்று, அப்புறம் பின்னாடியுமே 2 பக்கமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கவரேஜ் வரும். ஸோ இதில் பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மெயின் திங் வந்து இது நீங்கள் வந்து அவங்க ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு கீ கொடுத்துருவாங்க. சரி, கீன்னு சொல்கிறத விட இங்கே வந்து ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பட்டனை வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனில் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் எஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது, எம்ன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஸுங்கிறது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, மேலே உங்களுக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்குல்ல ஆம்பியன்ட் லைட்டு, இதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த எம்முன்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு காலில் வர லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்எம்முன்னு 2 இது இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்க லைன்ஸ், இந்த டேஷ்போர்டில் ரன் ஆகிட்டுருக்க ஃபுல் லைன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட பேட்டர்ன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் கலராக வேணுனாலும் வச்சுக்கலாம், வேறு மல்டி கலர்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல டே லைட்லேயுமே நல்ல பிரைட்னஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் கண்ட்ரோல் ஆகிடுது, ப்ளூடூத் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபோனில் ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு இந்த ரன்னிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் வேணுனாலும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ரன்னிங்கில் வந்து ரொம்ப நைட் டைமில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னாலும் பிரைட்னஸ் குறைக்கணுனாலும் குறைச்சிக்கலாம். அதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இதை நீங்கள் ஷட் டவுன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ளீட் சிஸ்டமும் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இதான் இது ஒரு இனிஷியல் ஓவர் வியூ. நீங்கள் நார்மலாக போய் வாங்கினீங்க, கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படியும் ஒரு 9000 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 6000 தான் வருது. பட் ஃபிட்டிங் சார்ஜஸ் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் கேரேஜில் கொடுத்து கம்மியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 7000லேயே ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.